ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோட்டோஷாப் டியூட்டோரியலில் நம்ம டூல் பாரில் இருக்கிற க்ராப் டூலை பற்றி பார்க்க போகிறோம். க்ராப் டூல் செலக்ட் பண்ண பிறகு நம்ம இமேஜ் எந்த அளவுக்கு க்ராப் பண்ணுமோ அந்த அளவுக்கு நம்ம இந்த ஏரியா செலக்ட் பண்ண பிறகு நீங்கள் என்டர் கொடுத்துட்டிங்கன்னா அந்த இமேஜ் க்ராப் ஆயிரும். இல்லாட்டி நீங்கள் இமேஜில் ஏரியா செலக்ட் பண்ண பிறகு நீங்கள் இந்த சென்டரில் டபுள் கிளிக் பண்ணி கூட பாருங்கள், இப்படி டபுள் கிளிக் பண்ணால் உங்கள் இமேஜ் க்ராப் ஆகிருக்கும். இல்லாட்டி நீங்கள் இந்த ஏரியா செலக்ட் பண்ண பிறகு இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு இமேஜ் போய் க்ராப் கொடுத்துட்டு க்ராப் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாட்டி நீங்கள் இந்த ஏரியா செலக்ட் பண்ண பிறகு இந்த செலக்ஷன் டூலில் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், இப்படி மெசேஜ் வரும், க்ராப் கேன்சல் டோன்ட் க்ராப்னு. நீங்கள் க்ராப் பண்ணால் க்ராப் கொடுக்கலாம், கேன்சல் பண்ணால் கேன்சல் கொடுத்துட்டு பாருங்கள், க்ராப் கொடுத்தா க்ராப் ஆயிரும். அது இப்போது ஒரு இமேஜை நம்ம க்ராப் பண்ணும்போது அந்த க்ராப் பண்ண ஏரியா நமக்கு மறுபடியும் திரும்ப கிடைக்காது. நம்ம சேவ் பண்ணிட்டோன்னா அதுக்கு மேலே அதை ரிட்ரைவ் பண்ண முடியாது. நமக்கு இந்த க்ராப் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் ஹைடு பண்ணால் போதும் ஏரியா வேணாம். இந்த பேக்ரவுண்டு டபுள் கிளிக் பண்ணுங்கள், இந்த லேயராக மாறும். இந்த லேயராக மாறின பிறகு க்ராப் டூலை செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே டிலீட் க்ராப்ட் பிக்சல்ஸ் அதை அன்செக் பண்ணிடுங்க. இப்போ மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள், அந்த ஏரியா தெரியுது, பின்னாடி ஜஸ்ட் ஹைடாகி தெரியுது. இந்த க்ராப் ஏரியா செலக்ட் பண்ணாலுமே பின்னால் இருக்கிற ஏரியா உங்களுக்கு தெரியும். இப்போ நான் என்டர் கொடுத்துட்றேன், என்னோடய இமேஜ் க்ராப் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மறுபடியும் அந்த ஏரியா நமக்கு திரும்ப வேணும்னா நீங்கள் இமேஜ் போய் ரிவீல் ஆல் கொடுத்துட்டிங்கன்னா மறுபடியும் நமக்கு அந்த ஏரியா கிடச்சிரும். இப்போ இந்த க்ராப் டூலில் பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட் நம்ம க்ராப் பண்ணுறோம். நம்ம க்ராப் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் ட்ரிம் பண்ணலான்னா இப்போ நான் ஒரு இமேஜ் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இமேஜில் இமேஜ் போய் ட்ரிம் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த பின்னாடி இருக்கிற இந்த 4 சைடும் இருக்கிற பார்த்திங்கன்னா டிரான்ஸ்பேரண்ட் பிக்சல்ஸ் இருக்குது. அதனால் நம்ம டிரான்ஸ்பேரண்ட் பிக்சல் செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துட்டிங்கன்னா பாருங்கள், அந்த டிரான்ஸ்பேரண்ட் ஏரியா டிலீட் ஆகிருக்கும். ஆக்சுவலி அது க்ராப் ஆகிருக்கும். அடுத்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இன்னொரு இமேஜ் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். அதில் இமேஜ் போய் ட்ரிம் கொடுத்துட்டு பாருங்கள், டாப் லெஃப்ட் பிக்சல் கலர் அதை செலக்ட் பண்ணிவிட்டு டாப் பாட்டம் லெஃப்ட் ரைட் எல்லாம் ட்ரிம் பண்ணணுன்னா ஓகே கொடுத்துட்டிங்கன்னா பாருங்கள், அந்த சாலிட் கலர் உங்களுக்கு போயிருக்கும். இப்போ மறுபடியும் நான் காமிக்கிறேன். இப்போ இமேஜ் போய் ட்ரிம் போய் நீங்கள் லெஃப்ட்டை மட்டும் எடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டிங்கன்னா பாருங்கள், இந்த லெஃப்ட் மட்டும் இருக்கும், மற்ற ஏரியாலாம் உங்களுக்கு டிலீட் ஆகிருக்கும். இப்போது இந்த க்ராப் டூல்லே பார்த்தீங்கன்னா இங்கே பர்ஸ்பெக்டிவ் க்ராப் டூல் இருக்குது. இதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு பாருங்கள், நீங்கள் ஏரியாவை எப்படி வேணாலும் இப்படி மூவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் உங்கள் தேவைக்கு ஏற்றபடி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்டர் கொடுத்துட்டிங்கன்னா ஸோ நம்ம செலக்ட் பண்ண ஷேப்பில் இது க்ராப் ஆகிருக்கும். இப்போது நம்ம க்ராப் டூலில் பாருங்கள், இதை செலக்ட் பண்ணிவிட்டு க்ராப் பண்ணும்போது இப்படி க்ராப் பண்ணும்போது உங்களுக்கு இங்கே பாருங்கள், இங்கே இருக்கிறது கேன்சல் கரண்ட் க்ராப் ஆப்ரேஷன். இதை கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள், இது க்ராப் ஆப்ரேஷனை கேன்சல் பண்ணியிருக்கோம். மறுபடியும் நான் காமிக்கிறேன். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே ரீசெட்னு இருக்குது பாருங்கள், மறுபடியும் இதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு இது ரீசெட் ஆகிருக்கும். ஸோ க்ராப் டூல் இப்போ இந்த மெத்தடெல்லாம் பார்த்தோம். இங்கே வியூ பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், ரூல் ஆஃப் தேர்ட்ஸ்ன்னு இருக்குது. இப்போ இந்த க்ராப் எப்படி காமிக்கும்னு காமிக்கிறேன். கிரிட்டு செலக்ட் பண்ணிங்கன்னா பாருங்கள், கிரிட்டில் காமிக்கும். டயகனல் செலக்ட் பண்ணால் டயகனலில் காமிக்குது. அந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஆப்ஷன்ஸ் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டியூட்டோரியல் நம்ம க்ராப் டூலை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தோம். இந்த டியூட்டோரியல் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.